இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. நாம என்ன விதைக்கிறோமோ அதான் முளைக்கும். என்ன புரியல? நீ எனக்கு என்ன செஞ்சியோ அததான் நான் உனக்கு திருப்பி செஞ்சேன். நீ இந்த ஜனாவை ஏமாத்திரலான்னு நினைச்ச. இப்போ நீ இப்படி ஏமாந்து போய் நிக்கிற. சிபி, அந்த லண்டன் ஹோட்டலை நீ எதுக்கு வாங்கின, வாங்கி என்ன செஞ்சேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு முட்டாள். நீ என் மேல இருக்கிற கோபத்துல தான் இங்க இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ அடிப்படையிலேயே தப்பா இருக்கேன்னு. ஜானு, நான் இல்ல ஜானு. எனக்கு அந்த 80 கோடி எல்லாம் ஒரு விஷயமே இல்ல கண்ணா. ஆனா நீ என் நம்பிக்கையை கொண்டுட்ட. இப்போ நீ கண் கலங்கி நின்னு பேசுற பத்தியா? இது கூட உண்மையா இல்ல என்னை ஏமாத்த நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல. ஜானு, என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்ட. இல்ல ஜானு, இதெல்லாம் நம்ம ஃபேமிலி மேட்டர். நம்ம பேசிக்கலாம் ஜானு. அதுக்காக நீ யாருன்னே தெரியாத ஒரு நோபடியை கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவியா? உன் ஜானு கூட ஒரு காலத்துல நோபடி தானே. அது ஜானு, இதெல்லாம் நீ உழைச்சி சம்பாதிச்சது. அதேதான். நான் உழைச்சி சம்பாதிச்சத நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அத கேட்க யாருக்கும் உரிமை கிடையாது. தமிழ் உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும்னு சொன்னா. தமிழ், யாரும் என்ன தப்பா நினைக்க வேண்டாம், என் மேல கோவப்பட வேண்டாம். இத நான் என் வேலையை நினைச்சுதான் செய்யறேனே தவிர இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. நாளைக்கே ஜனா மேம் கிளம்பி போக சொன்னா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இதான் நீ சொல்ல வந்த விஷயமா? சொல்லிட்டியா? நாங்க கிளம்பலாமா? இல்ல, ஜனா மேம் கிளம்ப சொன்னா நாளைக்கே நான் கிளம்பிடுவேன் தான். ஆனா இருக்கிற வரைக்கும் அவங்க எனக்கு கொடுத்திருக்கிற வேலைய பொறுப்பா செய்யணும்னு நினைக்கிறேன். பில்டப்லாம் பலமா இருக்கு. பெரியாப்பா இருக்குமோ தெரியல, பாப்போம். கம்மனர. அதனால இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நான் சொல்றதான் செய்யணும், ஜனா மேமையும் சேர்த்து. இது நீ சொல்றது நாங்க செய்யணுமா? நல்லா இருக்கே கதை. ஆமா, செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்குலாம் வேற வழியே இல்ல. இப்ப உங்ககிட்ட இருக்கிற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வினோத் சார் கிட்ட சப்மிட் பண்ணுங்க. இனிமே உங்களுக்கு தினமும் இவ்ளோன்னு பாக்கெட் மணி கொடுப்பாங்க. அதுக்குள்ள உங்க செலவை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல ஏதாவது வேணும்னா தமிழ் கிட்ட போய் காரணம் சொல்லி பணம் வாங்கிக்கோங்க. அத கொடுக்கறதுக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கும் தமிழுக்கு அதிகாரம் இருக்கு.
அத்த இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு அத்தை. என்ன அநியாயம்? உன்கிட்ட காசு இருந்தா என்ன செய்வ? ஆ? போய் 25 லட்சத்துக்கு ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு பெயிண்டிங்க வாங்கிட்டு வருவேன். அதனால இந்த வீட்டுக்கு என்ன யூஸ்? ஏன் அத்தை? நாங்க எதுக்காக இவட்ட கை நீட்டி காசு வாங்கணும்? நீங்க நம்ம கம்பெனிக்காக ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கான பணம் உங்களுக்கு கேள்வி இல்லாம வந்துடும். அதே மாதிரி வெளியில நீங்க எதுவும் வேலை செஞ்சு அது மூலமா வர பணமும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கெல்லாம் நீங்க கணக்கு தர தேவையில்ல. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஜெனா ஃபுட்ஸோட பணத்துக்கு மட்டும்தான். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. நான் எதுக்காக உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கணும்? சரி, உங்களுக்கு வாங்க பிடிக்கலன்னா வினோத் சார் கிட்டே வாங்கிக்கோங்க. முத்தம்மா, அது மேடம், இனி நீங்க இந்த குடும்பத்துல ஆளுக்கு ஒரு டிஷ் எல்லாம் சமைக்க வேண்டாம். ஒரே சமையல பண்ணுங்க. அதுதான் இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடணும். சரிங்க மேடம். ம். பிடிக்கலனா அவங்க பாக்கெட் மணி வச்சு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான். இது வீடா இல்ல ஹாஸ்டலா? ஹாஸ்டல் மாதிரி இருக்கிற வீட்டை தான் வீடா மாத்த ட்ரை பண்றேன். ஜனா மேம், உங்களுக்கு 7 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, போலாமா? இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அந்த குடும்பத்தோட நிலைமை இவ்வளவு மோசமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தமிழே, அவங்க உன்னை நம்பிதான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நீ உண்மையா நடந்துக்கணும். நிச்சயமாமா. இந்த வயசுல அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நீயே சொல்ற. இனிமே வீடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எதுலயுமே அவங்க கஷ்டப்படாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். இத நீங்க என்கிட்ட சொல்லலனா கூட நான் அந்த முடிவுல தாமா இருக்கேன். ஜனா மேம் ரொம்ப நல்லவங்க. அவங்க இனி கஷ்டப்படவே கூடாதுமா.